from all single boys, ma'am. டேய் யாரா நீங்களா எங்க இருந்துடா வரீங்க? ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களா? எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் இந்த சிங்கிள்னு சொல்லி கடுப்பு ஏத்திட்டு இருக்கீங்களா? வேற டேய் கூண்டு போங்கடா. ஒரு இடமா ரெண்டு இடமா எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த சிங்கிள்னு என்னமோ இந்த சிங்கிளா இருக்கிறது என்னமோ ஒரு குறை மாதிரி எல்லாத்திட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கேன். Every single boy in phone wallpaper you only, ma'am. அண்ணே ஸ்ரீராமண்ணே அண்ணி எல்லாம் வீட்டில் எல்லாம் சௌக்கியமானே நல்லா இருக்காங்களாண்ணே? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தானே சிங்கிள் அப்படின்னு சொல்லி எங்க மண்டையில மிளகா அரைச்சிட்டு நீங்க காலத்தை ஓட்ட போறீங்க? பூமரங்கள் மாதிரியே பேசாதீங்க, கொஞ்சமாவது மாறுனே. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் ஒரே டைலாக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கியானே. இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன், எங்களையெல்லாம் பார்த்தா மட தெரியுதாடா உனக்கு? நான் ஏன் தெரியுமா சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்? ஏன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், அதனால் வெளியே ஆள் இருக்காங்க. இல்லைன்னா ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஹைண்ட் நோட்ஸ், ஜிகே தமிழ், ஸ்ரீராம், சன்னி லியோ, சிங்கிள், இந்த மாதிரி பிரச்சனைலாம் யூடியூப்பில் கொஞ்ச நாளாக ஓடிட்டுருக்கு. நான் மெதுவாக பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு வாய்க்குள்ள புண்ணு இருக்குது, அந்த ஒரு காரணம் தான். இவங்க இப்போ சொன்ன பற்றி இந்த பேரெல்லாம் இந்த பேரை ஐயோ இப்போ நான் என்ன உனக்கு சொல்றது? நான் பேச போகிறவங்களோட ஃபேன்ஸு, அதாவது தீக்குளிக்கக்கூடிய தீவிரமான ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் எதிர்கட்சின்னு கிழிச்சியே அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டா நானு. என் மேலே நீங்கள் காண்ட காமிக்க கூடாது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க அப்படி பண்ணுறனாலதான் நான் இப்படி பேசினேன். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பிஹைண்ட் வுட்ஸ் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். எதுக்காகனா வந்து நம்ம இப்ப பிஹைண்ட் வுட்ஸ் கேஃபிட்டீரியால இருக்கிற ஃபுட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அண்ணே இர்ஃபான் அண்ணே, என்னண்ணே இப்படி அழைச்சு போயிட்டீங்க? என்னண்ணே சரியா சாப்பிட்றது இல்லையாண்ணே? அண்ணே இர்ஃபான் அண்ணே, நீ போய் அங்கே போய் சோறு தின்னது கூட பெரிய விஷயமா தெரியலண்ணே. ஆனால் எங்கே போய் எந்த இடத்துல போய் நீ கையை நினச்சிருக்கேன்னு தெரியுமாண்ணே? எதிரியோட வீட்டுல கைய நினைச்சிட்டே அந்த ஒரு சேனல் அவனை ஒருத்தனத்தை எல்லா பேரும் முட்டுச்சந்துக்குள்ள வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, முட்டுச்சந்துக்குள்ள வச்சு கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க அந்த சேனலை. நீ அங்கேயே போய் கை நினைச்சிட்டு வந்திருக்கியானே. நான் குமார் அவசரப்பட்டிய இப்போ என்னன்னே அர்த்தம்? நாங்கள்லாம் வேற நீங்கள்லாம் வேற, அப்படிதானே அர்த்தம்? ஒன்று சேர்றீங்க ஏனே, எல்லாரும் ஒன்று சேர்றீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு கான்செப்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. கான்செப்ட் இருக்குது, நான் எழுதி வச்சுதான் இந்த வீடியோவை பண்ணுறேன். கான்செப்டோட தான்டா வீடியோ பண்ணுறேன். கான்செப்ட் இல்லாமல் இந்த வீக்கி என்றைக்குமே வீடியோ பண்ண மாட்டேன்டா. இன்னொன்று ஏதோ ஒரு கேட்கலான் இருந்தேன், இந்த வடிவேலு காமெடியில் என்னமோ ஏன்டா ஏற்கனவே பிஹைண்ட் நோட்ஸுக்கு நமக்கு ஒரு வாக்கியா தயாரில் தண்ணி பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு. நீ என்ன இதுக்கு அங்கே போய் கையை நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? அப்போ என்ன அர்த்தம்? கார்பரேட் கம்பெனிக்கு நீங்களும் காமெடி தூக்குறீங்க, அப்படித்தானே? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்கல்ல, அவங்க கடையில போய் இந்த கடையிலெல்லாம் போய் சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் போய் சாப்பிடுவாங்க, அந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி போய் சாப்பிடுவாங்க. இப்போ இவங்களோட ஆஃபீஸில் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு சோறு நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படா போய், நான் போக மாட்டேன், நீங்கள் எப்படா போய் சாப்பிடுங்க? அதாவது வெளியில் இருக்க ஆள் எப்படி போய் அங்கே போய் சாப்பிட முடியும்? நீ என்ன தான் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே அங்கே வேலை ஆகிறவங்க மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். பிறகு எதுக்கு அங்கே போய் ஃபுட் ரிவ்யூ? என்னண்ணே பிஹைண்ட் நோட்ஸ் விளம்பரமா? ஆனால் ஜேகே தம்பிலே உன்னை சும்மா சொல்லக்கூடாதாப்பா, பழைய கில்லாடிடாப்பா சாமி. நீ அவன் ஒரே ஒரு டைம் தான் ஸ்ட்ரைக்கு தருவேன், அதுவும் தருவேந்தேடா சொன்னியான். ஸ்ட்ரைக்கு கூட தரல, ஸ்ட்ரைக்கு தருவேந்தே மெயில் அனுப்பிச்சி விட்டான். அந்த இதை வச்சே 3 வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி அப்லோடு பண்ணி வியூஸ் வாங்கிட்டேன். பண்ணிட்டுருவோம். அப்புறம் பிரான்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குல, இது எல்லாமே நாங்களாக பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி சின்னதாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு விஷயம் அவங்க ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணாதான், எக்ஸாம்பிளுக்கு இந்த மீரா மிதுன், திவ்யா கலச்சி, இந்த ரீல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணால் மட்டும்தான், அதை மட்டும்தான் எடுத்து ரோஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. வேணும்னே நல்ல விஷயங்களை யாருமே இங்கே ரோஸ்ட் பண்ணுறதும் கிடையாது, ட்ரோல் பண்ணுறதும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ரைக்கு தரேன்னு சொன்னாங்கல்ல பிஹைண்ட் நோட்ஸு,
ஒரு சேனலுக்கு ஸ்ட்ரைக் தரதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு சொந்தமாக கண்டென்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொந்தமாக கண்டென்ட் போடுறீங்களாடா? ஏன்டா செலிபிரிட்டியை வச்சு தான் உங்களோட பொழப்பே இங்கே ஓடிட்டுருக்குது. நீ மற்றவனை பார்த்து கேட்குற அந்த கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு மண்டையிலேருந்து கால் வரைக்கும் வெயில் அடிக்கிற அடி தாங்க முடியாமல் காசு இருக்கிறவன் சும்மா 400 500 கொடுத்து தேட்டருக்குள்ளே போய் ஏசி காற்றை வாங்கிட்டு படுத்து தூங்கிட்டு வரவங்கிட்ட அண்ணே ரிவ்யூ சொல்லுங்கள், அண்ணே ரிவ்யூ சொல்லுங்கள், அண்ணே படம் எப்படி இருந்துச்சு, அண்ணே படம் எப்படி இருந்துச்சுன்னு அவனை வச்சு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்க நீ மற்றவங்களை பார்த்து கேட்குற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் எழுதி வச்சிருக்கேன், எதையும் விடமாட்டேன்டா. அந்த 2500 இங்கே இருக்கா, அந்த 2500 மேட்ரு 2500 பேர் வேலை பார்க்குறாங்க எங்களோட ஆஃபீஸில். நீங்கள் அவங்களெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்களே, ஏன்டா டேய் 1000 கோடி ரூபா செலவில் எடுத்த அவதார படம் பாகுபலி படத்தையே இங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுக. நீ என்னமோ அம்மா கெல்லிட்டியாமா அப்படின்ற மாதிரி இல்லலாம் சொல்லிட்டு இருக்க. சரி விடு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எதுக்கு பழகுற நீங்க? ஏன்டா பிகைன் நூட்ஸு, நான் என்னமோ உன்னைய பெரிய சேனல்லடா நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் ஒரு 5-6 சேனல் ஒன்றா சேர்ந்து 4-5 வீடியோ தான்டா போட்டாங்க. அதுக்கே சர்ச் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டியாடா? அவ்வளோ பயமானே குமாரனே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் ஒரு உண்மை தெரியுமா? இப்போ ஜிகே தமிழுக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு வந்துச்சு, மிரட்டல் வந்துச்சுன்னு எல்லா பேருமே பரபரப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க. ஆனால் எனக்கு இதே மாதிரி ஒரு சேனல் 2 சேனல் இல்லை, மொத்தம் 3 சேனல்கிட்ட இருந்து இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆனால் நான் வெளியே சொல்லலை. ஏன்னா பெரிய சேனல் ஒரு விஷயத்த சொன்னால் அது நிறையா பேர்த்துக்கு தெரியும், நிறையா பேர் பேசுவாங்க. அதனால் ப்ராப்ளம் பிரச்சனை கொடுக்குறவங்க கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன மாதிரி சின்ன சேனல் வெளியே சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, சொல்லாமல் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. சொல்லாமல் இருந்தால் எப்படா தெரியும் கூறட்ட. அதனாலேயே அந்த 3 பிரச்சனையும் நானாக தனியாக நின்று ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிட்டேன். ஆனாலும் விட மாட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா, கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் யாருன்னு. ஏன்னா எனக்கு கண்டென்ட் ரெடி ஆகும்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மூடிட்டு கிளம்புவோமா? இல்லை வீடியோவை போதும் பேச வந்தெல்லாம் பேசிட்டேன், வீடியோவை மூடிட்டு கிளம்புவோமான்னு கேட்டேன். போவோமா?